என்னால நம்ப முடியலையே. அடே, நான் சொல்றதெல்லாம் உண்மை. படத்துல ஒரு புரட்சிக்காரன் வந்தான். பணக்காரன் எல்லாம் தீர்த்து கட்டதா சபதம் பண்ணான். சொன்ன மாதிரியே துப்பாக்கி விட வந்தான். அவன் அங்கிருந்து சுட்டா இங்க ஆள் சுட்டான். நான்சென்ஸ். அங்க இருந்து ஒருத்தர் சொல்றதாவது இங்க ஒருத்தர் சாகிறதாவது. அட, நான் சொல்றதெல்லாம். மேனேஜர், ஷூட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் விட்டு யாரும் வெளியே போகலையே? யாரும் வெளியில போல சார். அவங்க எல்லாம் வந்து உட்கார சொல்லுங்க. இந்த பாடியை ரிமூவ் பண்ணுங்க. அடியே, நான் இந்த படத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்காம என்ன கூட்டிட்டு வந்து ஏண்டி தொல்லை பண்ற? இந்த உயரத்துல நீ இருந்தா என்ன, இறந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். வாயா. அவன் எந்த சீட்ல உட்கார்ந்திருந்தா? இந்த சீட்ல. நீ அங்க உட்கார். ஐயோ, நான் இந்த சீட்ல உட்காந்துக்கிறேன்ப்பா. பயப்படாத, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உட்கார். வேணாப்பா, நான் இந்த சீட்லயே உட்காந்துக்கிறேன். உட்கார போறியா இல்லையா? ஆபரேட்டர், அதே ரீல திரும்ப போடு. பாம்புக்கு பல்லுல விஷம், தேலுக்கு கொடுக்கல விஷம், அந்த பணக்கார பரமானந்தத்துக்கு உடம்பெல்லாம் விஷம். பரமானந்தத்தையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டுடணும். அந்த பரமானந்தத்தை கொல்லணும். வாழையடி வாழையா, ஏழைங்க பக்கத்தில் அடிக்கிற அந்த பணக்கார பாம்புகளை நம்ம அடிச்சே ஒழிக்கணும். என்னை அனுப்புங்க தலைவா, நான் அழிச்சுட்டு வரேன். என்னை அனுப்புங்க தலைவா, கொண்டுட்டு வரேன். என்ன அனுப்புங்க தலைவா, நான் அழைச்சிட்டு வரேன். நமக்குள்ள எதுக்கு குழப்பம்? வழக்கம் போல சீட்டு போட்டு பார்ப்போம். தலைவரே, உங்க பேரே வந்திருக்கு தலைவரே. கொலை செய்யப்பட்ட சுந்தரத்தின் மீது இவருக்கு ஏற்கனவே முன் விரோதம் இருந்திருக்கிறது. தியேட்டரில் படம் பார்த்துக் கொண்டிருந்த சுந்தரத்தை இவர் திட்டமிட்டே கொலை செய்திருக்கிறார். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடும்போது எஸ்பி அவரை பார்த்திருக்கிறார். அவருடைய சாட்சியமும் இவர்தான் கொலை செய்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கரம் கோர்ட் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் குமார், உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றத்திற்கு பதில் ஏதும் கூற விரும்புகிறீர்களா? அது வந்து சொல்லுங்க, எதுக்காக தயங்குறீங்க? நான் வந்து சார், அதாவது யுவர் ஆனர், அத நான் சொல்றேன். கனம் கோச்சார் அவர்களே, இந்த வழக்கில் என்னை ஒரு சாட்சியாக விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரத்தை கொலை பண்ண அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் குமார் எங்க இருந்தாரு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எங்க இருந்தாரு? எங்க வீட்டுல. உங்க வீட்லயா? ஆல் ரைட். உங்க வீட்ல வேற யார் யார் இருந்தாங்க? நானும் என் பையனும். பையனுக்கு வயசு 6. ஆல் ரைட். உங்க வீட்ல குமார் இருந்தார் சொன்னீங்களே, உங்க வீட்ல அவர் எங்க இருந்தாரு? ஹால்லயா? இல்ல. வராண்டாவிலயா? இல்ல. வேற எங்க இருந்தாரு? என்னுடைய பெட்ரூம்ல. பெட்ரூம்லயா? வெரி குட். பெட்ரூம்ல இருந்த குமார் அந்த நேரத்துல உங்களுக்கே தெரியாம வெளியில போய் சுந்தரத்தை கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல, நிச்சயமா அவர் இந்த கொலையை செய்யல. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அந்த நேரத்துல என் பெட்ரூம்ல அவர் என் கூட தானே இருந்தாரு. சோ சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நீங்களும் குமாரும் பெட்ரூம்லயே இருந்திருக்கீங்க தனியா, இல்லையா? ஆமா. திருமதி ஜானகியின் சாட்சியங்கள் வழக்கை திசை திருப்புவதாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கின்றன. ஆகவே இந்த வழக்கில் பல உண்மைகள் வெளிப்பட இன்னொரு முக்கியமான சாட்சியை நான் விசாரிக்க விரும்புகிறேன். யாரை விசாரிக்க விரும்புகிறீர்கள்? திருமதி ஜானகியின் மகனை.
என்ன, அந்த 6 வயது சிறுவனையா? எஸ் யுவர் ஆனர். ப்ரொசீட். தேங்க்யூ. டிங்கு டிங்கு டிங்கு. உன் பேர் என்ன? இப்பதானே 3 தடவை சொன்னாங்க, அப்பன்னு கேக்கலையா? இப்பன்னு புதுசா கேக்குற? உன் பெயர் டிங்கு தானே? ஐயோ ஐயோ, ஆமா. குட் பாய். யூ ஆர் a good boy. டிங்கு, இந்த குமாரங்களை உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? தெரியுமே. இந்த குமாரங்கள் உங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை இல்லையா? வந்திருக்காரே. எப்ப வந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. காலையிலயா சாயந்தரமா? சாயந்தரம் தாயா. வந்தவரு எங்க இருந்தாரு? ரூம்குள்ள. ரூமுக்குள்ள அவர் மட்டும்தான் இருந்தாரா? இல்ல, வேற யார் இருந்தா? எங்க அம்மா இருந்தாங்க. ரூமுக்குள்ள அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது உங்க வீட்டு பையனுக்கு தான் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் நல்ல பையன். யுவர் ஆனர், இவர் கேஸ மாத்த பார்க்கிறார். யுவர் ஆனர், இவன் சின்ன பையன் ஆகையால் பொய் சொல்கிறான். சின்ன பையனா போய் சொல்லாங்களா? நீ தான் பெரிய ஆளு, புழுகுற. தம்பி, இது கோர்ட், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இப்படிதான் பேசுவேன். அவர் குற்றவாளி இல்ல இல்ல இல்ல. சம்பவம் நடந்த அன்று குமார் தன்னுடன் இருந்தார் என்று ஒரு போலீஸ் அதிகாரியின் மருமகளே சாட்சியம் சொல்லி இருக்கிறார். சிறுவன் டிங்குவின் சாட்சியும் அதை உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். நீதானே மல்லிகா? ஆமா. குமார் உன்னை பத்தி சொல்லிருக்காரு. இறந்து போன தேவி மாதிரியே இருக்க. மாமா உட்காரு. நான் ஒண்ணும் உட்கார்த்துக்கு வரல. நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்விகளை கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படி என்ன கேட்க போற? என்ன நீ வேணும்னா வேற யாரையாவது கண்ணலம் கட்டிக்க வேண்டியதானே? ஏன் ஆள் தான் கிடைச்சாரா? ஒரு பையனையும் பெத்து வச்சுக்கிட்டு எப்படிதான் மனசு வருதோ? செய்யறத செஞ்சுட்டு அத வெக்கம் இல்லாம சொல்லிட்டு இப்போ ஊம மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பத்திரை மாதிரி இருக்கிறது, ஆனா பண்றது. யார பார்த்து என்ன வார்த்தை பேசின? என்ன நிரபராதின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளி ஆக்கிக்கிட்டவங்க. அவங்கள பார்த்து அந்த வார்த்தை பேசின? இவரை காப்பாத்த இதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. மன்னிப்பு கேளு. தேவையில்லை. ஜானகி வாயால உண்மையை வரவழைக்கணுன்றதுக்காகத்தான் மல்லிகாவை நான் அப்படி நடிக்க சொன்னேன். அப்படி பாக்காதையா, நான் இப்படி சொல்லலன்னா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு பயமுறுத்தினாங்க. அதனாலதான் பயந்து போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிரியா? சோ, ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல நீ பொய் சொல்லி இருக்கிற இல்ல? சார், திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி ஆக்காதீங்க. நான் உங்க மகனை கொல்லல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. உன்னுடைய விரோதிகளை ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்டு இருக்க. ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிக்க முடியாது. நீ போகலாம். அவர்தான் விட்டுட்டார. வாயா. அம்மா மன்னிச்சுக்கம்மா. வாயா. வா வா. என் மாமா எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடினீங்க? என் மருமகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தாமா இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆனா என் மனசு புண்ணாயிடுச்சு. என்னம்மா சொல்ற? குமார் என்னோட படுக்க அறையில இருந்தாருன்னு சொன்னேனே தவிர என்னோட படுக்கையில இருந்தாருன்னு அவர் சொன்னேன். ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்ததுல நான் ஒண்ணும் வருத்தப்படல. ஆனா பாசமுள்ள என் மாமனாருக்கு சந்தேகம் வந்தது. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தாங்கிக்கவே முடியல. என் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழித்துக்கிட்டு இருக்கேன். என்ன எஞ்சிருக்கிற ராஜா ஒருத்தன் தான். அவனையும் கொன்னுட்டா மனசு ஆறுதல் அடையும். யோ, இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு. அந்த காக்கு சட்டை தான் உன்னை புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலே
என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. எது எப்படியோ நாளைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு ராஜாவை வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா? ஐயோ எனக்கு பயமாக்குது. நீ மாட்டிக்க போற. பயப்படாது. நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் ஹனிமூன்ல டான்ஸ் ப்ரோகிராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன். நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு. அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன். அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அது என்னமோ தெரியல. ஆமா, அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படின்னா நானும் வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பாத்தனல்ல, அதான். அது சரி, நீ சரி அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி, நாளைக்கு அங்க வந்து பாரு, டோல் கலப்புறேன். ராஜேஸ்வர் ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன் சார். யாரு? ராஜாவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு யாரோ என்ன கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டல் செய்தி வந்தது. அந்த குரலை கேட்ட உடனே அது குமாரோட குரலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாது. ஏற்கனவே குமாருடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு பூரா எங்க போனாலும் என் கண்ணில இருந்து தப்பாம பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகண்டா, வீட்டிலே இரு. உனக்கு பந்தோபஸ்து என்ன சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாது. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வாப்பா வா, நீ வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னை பீஸ் பீஸா கிழிக்கிறதுக்கு என்னோட ஆட்கள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் ஆட்கள் எல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கிட்டேன். இப்போ ஒன்ன நான் ஆக்க போறேன். Hands up! இவனை என் கையால கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க முந்திக்கிட்டீங்க. ஆமா,
என்னோட பூவையும் பொட்டையும் அழிச்ச இந்த பாவிய நான் தான் கொல்லணும். அதுதான் இவனுக்கு சரியான தண்டனை. ஆர்டர், ஆர்டர். இவ்வழக்கில் ஜானகியின் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றத்திற்கு தகுந்த சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் ஜானகியை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். ஆனாலும் குற்றம் செய்தவர்கள் சில நேரங்களில் தகுந்த ஆதாரம் இல்லாததால் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் நிச்சயமாக அவர்கள் நீதியின் முன் நின்றே ஆக வேண்டும். நான் தான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டனே, அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீ அனுபவிச்ச தண்டனை போதாது, உனக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் இரு. எங்க காணோம்?